ராவணன் இறக்கும் நிலையிலும் சொன்ன 3 உபதேசம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நடைபெற்ற போரில் ராவணன் இறந்தாலும் மாபெரும் வீரன் ராவணன் மட்டும்தான். ஏன் என்றால் கடவுளுக்கே இந்த தமிழ் மன்னனை வீழ்த்த 13 நாட்கள் தேவைப்பட்டது. ராவணன் அம்புகளால் துளைக்கப்பட்டு மரண விளிம்பில் இருக்கிறார். அப்போ ராமர் லக்ஷ்மணன் கிட்ட, இந்த போரியல் சுத்தமான மாவீரன் நீயோ நானோ கிடையாது, அங்கு கிடக்கும் ராவணன் தான் என்றார். அப்ப லக்ஷ்மணன் ராவணன் கிட்ட பொய் உபதேசம் வாங்குறாரு. ராவணன் தன் வாழ்நாளின் அனுபவத்தை வச்சு 3 உபதேசங்கள் சொன்னாரு. அதில் முதல் உபதேசம், நல்ல செயல்களை எப்போதும் தாமதப்படுத்தாதே, நல்ல விஷயங்களை உடனே செய், கெட்ட விஷயங்களை எப்படியாவது தாமதப்படுத்து, காலமே அதற்கு ஒரு முடிவை கொடுக்கும். இரண்டாவது உபதேசம், உன் கருத்திற்கு எதிர்மறை கருத்துக்களை சொல்றவங்களை உன் கூடவே வச்சுக்கோ, அப்போதான் நீ நல்லதே செய்தாலும் அதை சுட்டிக்காட்ட அவர்கள் உன் கூடவே இருப்பாங்க. மூன்றாவது உபதேசம், உன்னோட காவல்காரன், தெரோட்டி, சமையற்காரன், முக்கியமாக உன்னோட சகோதரன்